வணக்கம் நேயர்களே. விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைவது விசேஷம். உழைப்பின் உச்சத்தை அடையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத உழைப்பை அடுத்தவர்களுக்கும் உலகத்திற்கும் காண்பிக்கக்கூடிய நேரம் இது. உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 12 ராசிகளில் டாப்பில் இருக்கிறது ரிஷப ராசிக்கு 90%. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதுக்கு அடுத்தது இன்னொரு ராசி இருக்கார், அவர் தான் கடைசி. இந்த 3 ராசிக்கு மட்டும்தான் 90 to 95% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் லெஸ் தேன் 90% தான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்காத செல்வாக்கில்லை, ஆனால் இப்போ மறுபடியும் இதுவரை பார்க்காத ஒரு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு உழைப்பின் உச்சத்தை தொடக்கூடிய நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையாமல் சங்கடப்பட்ட காலம் 2017லேருந்து 2024 வரைக்கும். இனிமேல் இந்த அக்டோபர் 18 2025 முதல் தொட்டது அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டத்தை சந்திக்கும் நேரம் இது விருச்சிக ராசிக்கு. குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சுகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த விருச்சிக ராசி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம பாரத தலைவர், உலகத்துக்கே விஸ்வத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய நபர், பாரத பிரதமர், அவருடைய ராசி விருச்சிக ராசி. அவருக்கு ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படும். உலகத்துக்கே அதிபதியாக மாறக்கூடிய ஆற்றல் பாரதத்துக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருடைய நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்காக இந்த எதிராளிகள்லாம் பேச, இந்த 200 ஆட்கள்லாம் இங்கே பேசுகிறதுக்கு நான் திருப்பி பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இனிமேல் இந்த பலன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதன் மூலமாக யாரெல்லாம் இங்கே பேசுகிறீங்களோ அவங்க பேசுவாங்க, நான் பேச மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திற்கு குரு வருவது, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்திற்கு குருவான்னு கேட்டால் ஓடி போகிறவனுக்கு இல்லைங்க, ஓடி உழைக்கக்கூடிய நபருக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வருவார். 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உழைப்பின் உச்சத்தை தொடுவார்கள். உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு சனி இருக்காரு, குருவின் பார்வையில் இருக்காரு. அதனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். சுக அனுபவங்களை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கின்ற குழந்தைகள், விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை, நேஷ்னல் ஃபஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படித்து உங்களுடைய படிப்பின் ஆர்வத்தின் மூலமாகவும் அறிவின் மூலமாக உங்கள் சிட்டிக்கு நீங்கள் பெருமை சேர்ப்பீங்க, நீங்கள் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பீங்க, பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பீர்கள், லாபத்தை பெருக்கி கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மொத்தத்தில் உங்களால் அடுத்தவங்களுக்கு லாபம், உங்களால் நாட்டுக்கும் லாபம், உங்களால் உங்களுக்கும் லாபம். இப்பேற்பட்ட ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பித்ருஸ்தானம், அப்பாவோட ஸ்தானம். அப்பா வழி உறவுகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அப்பா உங்ககிட்ட பேசுவார், தம்பி நான் தப்பு பண்ணிட்டேன்பா, நான் சின்ன வயசில் பண்ணின தப்புக்கு இப்போ என்கிட்ட என்னை விட்டுறாத, எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ள தான் அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வரதுனால தந்தை உங்களிடம் பேசுவார். உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வரதுனால உங்கள் தந்தையின் நிலை உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்களால் உங்கள் அப்பாவுக்கு, நீங்கள் அதுவும் இந்த சமயத்தில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தந்தைக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா இதை விட மகாலட்சுமி யோகம் வேறு யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட யோகமான காலகட்டத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்காங்க. இந்த குரு அதிசார பயிற்சி எப்போ நடக்குது சார், அதை சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்கள் சார், சும்மா கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடமான மிதுன ராசியில் குரு இருந்து கொண்டு அக்டோபர் 18 2025 மதியம் 2:05 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகிறார். 2ஆம் இடம், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணாதிபதி உச்சமடைவதுங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இருக்கிறதுலே அதிகமான யோகம் இந்த விருச்சிக ராசிக்கு தான். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான குரு 9ஆம் இடத்துல உச்சமடைந்து ராசியை பார்ப்பதும் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் அமோக பலன்களை ஏற்படுத்தும்.
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உடன்பிறப்புகளை அரவணைத்து செல்வீர்கள். உங்களுடைய மாமனார் மாமியார் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய மைத்துனர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் நல்ல நன்னடத்தையின் மூலமாக அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நேரத்தில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்காங்க. இதைவிட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்கிறீங்க, ஒரு பெரிய காலேஜுக்கு வந்து ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் வாங்கி விற்கணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. நீங்கள் தேடி வருவாங்க உங்ககிட்ட, சார் உங்களுக்கு யாராவது இடம் இருந்தால் சொல்லுங்கள், ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் இருந்தால் கொடுங்கன்னா நீங்கள் பார்க்குற இடம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இப்படி எல்லா விஷயமும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அரசியல் துறை சார்ந்தவர், வழக்கறிஞர், இந்த மாதிரி தொழில் ஆசிரியர்கள் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உலகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்ம பாரத தேசத்தை தலைநடத்தக்கூடிய தலைமகனான நரேந்திர மோடி எப்படி இருக்காரோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு செல்வாக்கோடு அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி காட்டுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் சில விஷயத்தை மாற்ற முடியாதுன்னு 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க வந்து ஒரு அரச பரம்பரையில் வந்தவங்க. அவங்க குடும்பத்தில் முதல் வாரிசு, முதல் குழந்தை பெண்ணாகத்தான், முதல் 2 குழந்தை பெண்ணாக இருக்கும், 3வது குழந்தை தான் பையனாக பிறக்கும்னு இருந்ததை கிட்டத்தட்ட 18 தலைமுறையாக இருந்த விஷயத்தை இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் மாற்றணும்னு சொல்லிட்டு தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தார். அவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த 300 நாட்களும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்ததன் காரணமாக அவங்க வீட்டில் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது. அது மாதிரி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள். 9 ராசி இதுவரைக்கும் நீங்கள் 9வது ராசி 8வது ராசி இதுவரைக்கும் யாருக்கும் நான் வந்து பரிகாரம் சொல்லலை, இனிமேலும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வளர்ச்சி அப்பேற்பட்ட அமோகமான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி தான் உலகமே இருக்க போகிறது. இப்போது உங்கள் குடும்பமே இருக்க போகிறது, உங்கள் வட்டாரமே இருக்க போகிறது. நீங்கள் ஒரு அரசியல் துறை தலைவராக இருந்தால் உங்களுடைய கட்சி உங்களை நம்பி இருக்கும். நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்கும். ஸோ ஒரு குடும்ப தலைவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் இன்னும் விசேஷம். ஏன்னா குடும்ப தலைவியை நம்பி தான் குடும்பமே இருக்கும், குடும்ப தலைவிகளை நம்பி தான் ஒரு கிராமமே இருக்கும், குடும்ப தலைவிகளை நம்பி தான் ஒரு நாடே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் உங்களை தேடி வருகின்ற காலகட்டம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வரது வந்து உங்களுடைய தந்தைக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை ஸ்தானம் வலுப்பெறுகின்றது, தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு நெகட்டிவ்னு நான் சொல்லக்கூடாத வகையில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. உங்களுக்கு நெகட்டிவே இருக்காது, பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்கும். இன்ஃபேக்ட் 2026, 27, 28 நடக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சி பணிகளையும் அடித்தளமிடுவதற்குண்டான நேரம் இந்த 2 மாதங்கள், அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உண்டான காலகட்டம். 2025 நீங்கள் பேஸ்மெண்ட் போடுறீங்க, 2026, 27, 28 உங்கள் வாழ்க்கை எனும் வீட்டை கட்டி முடித்து வெற்றி காண்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நேரம் இது.